நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நம்ம டெய்லி வசனம் படிக்கிறோம், கதை சொல்கிறோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு நான் 3 டாபிக் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த 3 டாபிக் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா தேங்க்யூ சொல்ல கற்றுக்கணும். செகண்ட் என்னென்னா ஒருத்தர் நம்மளோடு இருக்காங்கன்னா நம்மளுக்கு ஒரு தாட் இருக்குது. தேர்டு டாபிக் என்னென்னா நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டாபிக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கோட தலைப்பு என்னென்னா தேங்க்யூ சொல்லணும். இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்மக்கிட்ட ஒரு பென் இல்லைனா ஸ்கூலில் இப்போ எக்ஸாம் போக போகிறோம், பென் இல்லை பென்சில் இல்லைனா நமக்கு ஒரு மாதிரி திடீர்னு ஒரு பயமாக இருக்கும். இப்போ எழுத போகிறோமே, நம்மளுக்கு இப்போ பென் இல்லையே, பென்சில் இப்போ என்ன பண்ண போகிறோம்? நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கேட்டாலும் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ திடீர்னு ஒரு ஃப்ரெண்ட் இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. அப்போ நம்ம அதை வாங்கிட்டு எழுதி முடிச்சுட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்கக்கிட்ட நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், என்ன தெரியுமா? தேங்க்யூ. அதே போல் தான் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் ஹியூமன் கிட்ட தேங்க்யூ சொல்கிறோம். ஓகே, கரெக்டாக? இப்போ நிறைய பேர் ஏசப்பட அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு வீடு இல்லை. ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு ட்ரெஸ் இல்லை. ஒரு ஸ்கூல் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு ஒரு ஸ்கூல் இல்லை. நிறைய பேருக்கு ஒரு பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேருக்கு பேரண்ட்ஸ் இல்லை. இது எல்லாத்துலேயும் ஆனால் ஏசப்பா நம்ம எவ்வளோ மென்மையாக வச்சுருக்காரு பாருங்களா. 2 கை கொடுத்துருக்காரு, 2 கால் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல ஒரு பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காரு, ஒரு நல்ல வீடை கொடுத்துருக்காரு. எல்லாமே நம்மளுக்கு நல்லா செஞ்சுருக்கோம். ஏசப்பா ஒரு தேங்க்யூ கூட நம்ம சொன்னதில்லை. கரெக்டாக? ஆனால் இனிமேல் நம்ம அப்படி இருக்கவே கூடாது. ஏசப்பா கிட்ட இப்போ நம்ம பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட நிறைய பேருக்கு பர்த்டேக்கு கூட ட்ரெஸ் கூட இல்லைல்ல. அதனால் நம்ம டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா கேட்டல, ஏசப்பா எனக்கு ஒரு நல்ல பேரண்ட் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி, எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு நம்மளை காலையில் தொட்டு நைட்டு வரைக்கும் நம்மளை கண்ணீர் மணியை போல் ஏசப்பா காத்துக்கொள்கிறார்ல, அவ்வளோ உள்ள கையில் நம்மளை பாதுகாத்து கொள்கிறார்ல. அதனால அதுக்கெல்லாம் நம்ம டெய்லி தேங்க்யூ சொல்லணும். நிறைய பேருக்கு ஒரு கண் இல்லை, கை இல்லை, எப்படி இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் நம்மளுக்கு நல்ல கண் இருக்குது, ஏசப்பா தானே அதெல்லாம். அப்போ நம்ம அதுக்கெல்லாம் டெய்லியும் தேங்க்யூ சொல்லணும்ல. டெய்லி தேங்க்யூ சொன்னால் தான் ஏசப்பா நம்மளோட பசங்க நம்மளுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க, இன்னும் நம்ம அவங்களுக்கு செய்யணும், இன்னும் நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு. ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளை. ஓகேவா? சும்மாவே நம்மளை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இந்த மாதிரி ஏசப்பாவுக்கு பிடிக்கிற காரியம் ரொம்ப செஞ்சிருக்கீங்களா. ஏசப்பா என்னோட மகள் எனக்காக இப்படி செய்கிறான், என்னோடய மகன் இப்படி எனக்காக செய்கிறான், அவனுக்கு நான் இன்னும் அதிகமாக செய்யணும் அப்படின்னு ஏசப்பா அவன் நினைப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே டெய்லி காலையில் ப்ரேயர் பண்ணணும். நிறைய பேர் காலையில் இருக்காங்க, நல்லா நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன் தெரில, அவங்க போகிறாங்க, ஏன்னு தெரியாது நம்மளுக்கு. கரெக்டாக? அந்த ஏசப்பா நம்ம பிறந்தது முதல் இப்போ நம்ம இங்கே இருக்கிறது கூட ஏசப்பாவோட அவரோட உண்மையான கிருபையை மட்டும்தான் நம்ம இங்கே இருக்கோம். கரெக்டாக? அப்போ நம்ம ஏசப்பாவுக்கு எவ்வளோ தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லுங்கள். எனக்கு வீடு கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு சோஃபா இருந்தால் கூட, சோஃபா கூட இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால நம்ம அதுக்கும் தேங்க்யூ சொல்லணும். ஏசப்பா எனக்கு இந்த சோஃபா கொடுத்ததுக்காக நன்றி, இந்த வீடை கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு நல்ல அப்பாவை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல அம்மாவை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல அக்காவை கொடுத்ததுக்காக நன்றி, நல்ல அண்ணனை கொடுத்ததுக்காக நன்றி, எனக்கு ஒரு பலத்தை கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு நல்ல ஸ்கூலில் கொடுத்ததுக்காக நன்றி, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்ததுக்காக நன்றி. எவ்வளவோ சொல்லலாம், சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏசப்பா நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு. ஒரு நம்ம வீட்டில் இருக்க ட்ரெஸ் தான் நம்மளால் என்ன முடியுமா, நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அவ்வளோ கொடுத்துருக்காருல. நம்மளுக்கு ஏசப்பா அவ்வளோ நன்றி சொன்னாலும் அதெல்லாம் பத்தாது. எப்படி ஏசப்பா நம்மளை எவ்வளோ அது நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியலல்ல, எவ்வளோ நம்மளுக்காக செஞ்சுருக்காருல்ல. அதுக்காக நம்ம டெய்லி காலையில் என்ன தூங்கி எஞ்சோனே ஜபிக்கணும். ஏசப்பா இந்த நாளை நான் தொடங்க போகிறேன், ஏசப்பா நீரே என்னோட இருந்து என்னை நீரே உங்களை தேவதூதர்களுக்கு பாதிக்கிறவங்க ஏசப்பா, எனக்கு தெரியாத விஷயத்த எனக்கு சொல்லிக் கொடுங்க ஏசப்பா. நான் இன்றைக்கி எந்த தப்பும் செய்யக்கூடாது ஏசப்பா, நேற்று செஞ்ச தப்பெல்லாம் இன்றைக்கி செய்யக்கூடாது ஏசப்பா, உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையா என்னை அடக்கணும் மாதிரி காட்சி தோணுது. ஏசப்பா என்னை காலில் தொட்டு ஞாயிற்று வேற என்னை உங்களுடைய கண்ணின் மணியை போல் காத்துறியா, உங்களுக்கு ரொம்ப நன்றி ஏசப்பா. நாளுக்கு நாளும் உங்களுடைய கிருபை போல் ஆசீர்வாதிங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஜபம் செய்யலாம். சின்ன ஜபம் செஞ்சு தூங்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா, ஒருத்தர் நம்மளோட இருக்காருன்னு ஒரு தாட் இருக்கு. இப்போ எப்படின்னா நிறைய பேர் நிறைய தப்பு செய்வாங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே பொய் சொல்லுவாங்க, எல்லாருமே தப்பு செய்வாங்க.
அதெல்லாம் வந்து தெரியாமல் தப்பு செய்கிறது வேறு, தெரிஞ்சு தப்பு செய்கிறது வேறு. இப்போ நம்ம தப்பு செஞ்சோன்னா அது ஒரு நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம அது ஏன் செஞ்சோம், அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது இனிமேல். அது இருந்தால் ஒரு குட் தாட், குட் ஹியூமன் பீயிங்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம நிறைய பேர் ஒரு பொருள் எடுக்க பார்ப்போம். இப்போ வந்து நம்ம நிறைய பேர் வந்து இது எடுக்கலாம், யாருக்கும் பார்க்க மாட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க, இப்படி சுற்றில பார்த்துட்டு யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். கரெக்டாக? அப்படி இல்லை. ஒருத்தர் நம்மளோடு இருக்காரு, ஏசப்பா நம்மளோடு இருக்காரு, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எங்கே போனாலும் மனுஷங்க பார்க்கலன்னா கூட ஏசப்பா பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு தாட் இருந்தால் கூட, அது ஒரு தாட் இருந்துச்சுன்னா நம்ம எந்த தப்புமே செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சு தப்பு செய்கிறது வேறு, தெரியாமல் தப்பு செய்கிறது வேறு. இப்போ நம்ம வந்து நடந்துருக்கும் போது தெரியாமல் ஒரு இடிச்ச கூட நம்ம அங்கே நின்று ரியலைஸ் பண்ணணும். நான் என்ன தப்பு செஞ்சேன் இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு இங்கே ஏசப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு அதுக்கு தான் நீங்கள் வந்து எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தீங்க. அந்த சும்மா ஒரு காலடி கூட ஏசப்பா அலோவ் பண்ணி தான் வரும். ஓகேவா? நம்ம வாழ்க்கையில் வர சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட ஏசப்பா தான் அனுமதிச்சிருக்காரு. ஓகேவா? ஏசப்பா அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றும் வராது. ஏன்னா அவர் தான் வந்து இந்த உலகத்துக்கு வேணும். ஏசப்பா வந்து இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு ஒரு இது வச்சுருப்பார். நீ வந்து இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஏசப்பா வந்து ஒன்று வச்சுருப்பார். இந்த மாதிரி நம்மளுக்காக பரலோகத்தில் வந்து ஒரு கிரீடம் இருக்குது. அது நம்ம இந்த பூமிக்கு வந்து காரணமே நம்ம வந்து ஏசப்பா கிட்ட வந்து நல்லா ஒரு கூட பாண்டிங் வச்சுட்டு பரலோகத்துக்கு போகும்போது நமக்கு ஒரு கிரீடம் இருக்கும். அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து இவ்வளோ நாள் இருக்கும். ஓகேவா? செகண்ட் டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய இப்போ பிச்சைக்காரங்களாம் வந்துட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்பாங்க. நிறைய பேர் பார்ப்பாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க, நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிச்சைக்காரருக்கு கொடுக்குறவங்க வந்து ஏசப்பாக்கு வந்து கடன் கொடுக்குறாங்க அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? அதனால நம்மக்கிட்ட இருக்கோ இல்லையோ மற்றவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். அதனால வந்து நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது ஏசப்பா வந்து என்னோட மகன் கொடுத்துருக்கா, அதனால நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஏசப்பா நினைப்பார். இப்போ வந்து நம்மக்கிட்ட 2 பென்சில் இருக்கும். அது வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட பென்சில் இருக்காது. அதை கேட்பேன், இந்த மாதிரி பென்சில் இருக்கா, நம்மகிட்ட இருந்தோ இல்லடி என்கிட்ட பென்சில் இல்லடி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்படி சொல்லக்கூடாது. நம்மக்கிட்ட இருந்தாலும் நம்ம கொடுக்கணும். கொடுக்கும்போது மற்றவங்களும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம கொடுக்காம இருந்தோம்னா அதே தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் வரும். அதனால் நம்மகிட்ட இருந்தால் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஓகேவா? இந்த 3 பாயிண்ட் வந்து நீங்கள் எப்பவுமே மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த மெயின் பாயிண்ட் என்னென்னா, ஒருத்தர் நம்மளோட இருக்காரு, நம்மளை பார்த்து கொண்டு இருக்காரு. அது நீங்கள் நானே உங்களோட இது தாட்டில் வச்சிங்கன்னா நம்ம எந்த தப்பு செய்யணும். ஓகேவா? இப்போ வந்து தேங்க்யூ வந்து எப்படின்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் எது கொடுக்குறாங்களோ இல்லை ஃபுல் ஆர்ட்டோட கொடுக்கணும், ஒரு ஹாஃப் ஆர்ட்டோட இல்லை அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. நம்ம ஃபுல் ஆர்ட்டோட கொடுக்கும் போது அதோட நம்மளோட பலன் கிடைக்கும். அதே போல் தான் நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஒபே பண்ணும்போது தான் அவங்க ஒவ்வொருத்தவங்க காட் பிளஸ் யூன்றாங்க. எதுக்கு தெரியுமா? நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் அது வந்து ஹெல்ப் பண்ணும். அதுக்கு தான் வந்து ஏசப்பா வந்து பேரண்ட்ஸ் வந்து காட் பிளஸ் யூன்றாங்க. ஏசப்பா வந்து முதல் கட்டளையே உங்களோட பேரண்ட்ஸை வந்து ஒபே பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? நம்ம வந்து இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சா நல்லாயிருக்கும், எது நம்மளுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோமோ அதுதான் மற்றவங்களுக்கு நம்ம நினைக்கணும். அவங்களாம் எனக்கு வேண்டாம், இவங்களாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருந்தாலும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது. ஓகேவா? இதை வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு நல்லவங்களாக இருப்பீங்க. ஏசப்பா உங்களோடு இருப்பார். ஓகேவா? பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நான் வர்ஷிகா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.